Chai with Chitra. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞரான ஸ்ரீஜா ரவி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று பல மொழிகளில் 2000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பின்னணி குரல் கொடுத்தவர் ஸ்ரீஜா ரவி. பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞராக பொன்விழா ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற ஸ்ரீஜா ரவி இன்றைக்கு ஒரு நடிகையும் கூட. சௌமியா, அம்மா ஃபோன் பண்ணாங்களே, என்ன விஷயம்? வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இனி மறுபடியும் வீடு தேடணும். மெட்ராஸ்ல சொந்த வீடு வாங்குற வரைக்கும் இதே பிரச்சனை தான். எவ்வளவு வாட்டி சொன்னேன், அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா, நான் நேராவே சொல்றேன், எனக்கு ஒண்ணு பிடிக்கல. இந்த திரையுலகிலே ஒரு நடிகையாகவும் பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீஜா ரவி. Chai with Chitra. கதாநாயகிக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தது இந்த காலகட்டம். அதாவது 81ல தான் ஹீரோயினுக்கு வாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இளநீர் அப்படின்னு ஒரு மலையாள படத்தில் ஜாலின்னு ஒரு பொண்ணு, அவங்க தான் ஹீரோயின். அதுக்கப்புறம் 83ல ரேவதிக்காக மலையாளத்தில் காட்டுத்தை கிளிக்கூடு அப்படின்னு பரதன் சாருடைய படம். பரதன் சார் டைரக்டர்னால ரேவதி நடிச்சிருக்காங்க. மோகன்லால் சார் காம்பினேஷன். ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தது, சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா லால் சார் வந்து டயலாக்ஸ் எல்லாம் அப்படி அவர் ஃபிங்கர் டிப்ஸில் அவருக்கு டயலாக்ஸ் எல்லாம். எனக்கு அப்போ மலையாளம் எழுத தெரியாது. மம்முட்டி சாரோட பேசியிருக்கேன். அவரும் வந்து பயங்கர சீரியஸ் பர்சன். நான் கூட சில ஒரு டைம் கேட்டிருக்கேன், அந்த படத்தில் நீங்கள் விக்கி வச்சுருக்கீங்களா? அஜித் சார் கூட பேசியிருக்கேன். அமர்கலம் டப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் கன்சோல்லேருந்து இறங்கி வந்தார். எனக்கு தெரியல இவர் உள்ளே இருந்தது. திடீர்னு என் காதுகிட்ட வந்து தேங்க்யூ ஃபார் டப்பிங் ஃபார் மை வைஃப் அப்படின்னு ஒரு இது பேசினார். யாருன்னு பார்த்தா அஜித் சார். வேதாளம் படத்தில் நாங்கள் 2 பேரும், நான் ஒரு டாக்டர் ரோல் நடிச்சீங்க. அப்போ என்னை பார்த்து அவர் கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி, முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூப் சிஸ்டம் இருந்தது. இப்போ வந்து கம்ப்யூட்டர் பல ட்ராக்கள் வந்தோடனே டப்பிங்கே ஈஸி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த முறை ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு 90% பழைய முறை தான் பிடிச்சது. ஏன்னா அந்த காம்பினேஷனில் டப் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக பேசியிருந்தேன்னா காவ்யா மாதவன் we would love to dub for them. ஏன்னா அவ்வளோ பாடி லாங்குவேஜ் அவ்வளோ அழகாக இருக்கும். டஃப்பாக இருக்கிறது என்னன்னா அவங்களுடைய தமிழ், மலையாளம் 2 மொழியில் எது உங்களுக்கு மிகவும் சௌரியமாக இருந்தது? தமிழ் இன்னும் கொஞ்சம் பெட்டர். அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் வந்து கண்ணூர் அந்த ஊரில் வந்து நாங்கள்லாம் வீட்டில் எப்படி பேசுவோம்னா மலையாளம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காதலுக்கு மரியாதை, அதுலேருந்து அதில் அந்த பொண்ணு வாயே திறக்காத மாதிரி ரொம்ப சட்டலாக பேசுவாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல கூட ஃபாசில் சாருக்கு எனக்கும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு டயலாக் பேசும்போது நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசினேன். அதெல்லாம் நீ கொடுக்காத. லைலாக்கு பேசும்போது, தேவியானிக்கு பேசும்போது கொஞ்சம் கீச்சு குரல் கேட்பாங்க. இப்போ தில்லில் வந்து ஸ்டாப் ஐயோ பஸ்ஸு போயிடுச்சா அந்த மாதிரி கொஞ்சம், இப்போ பஸ்ஸு போயிடுச்சா அப்படி இல்லை. தேவியானிக்கு அதே மாதிரி நினைத்தேன் வந்தாயிலையும் அந்த டைரக்டர் ஏண்டா இப்படி கேட்குறாரு, ரொம்ப கீச்சு கேட்குறாரு. ஒரு பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர்கள் சாதாரணமாக எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள்லாம் என்னென்னு நினைக்கிறீங்க? இப்போ நானே நேரிட்ட ஒரு பிரச்சனை. தேவியானி மேம்க்கு நான் நிறைய படங்கள் பேசிட்டேன். இப்போ காதல் கோட்டை, தொட்டாச்சி நீங்கிலேருந்து திடீர்னு இன்னொரு படத்துக்கு தேவியானியே கூப்பிட்டோமா, ஊரில் இருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பேசணும். நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை போன்ற கலைஞர்களுக்கு வந்து உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதா நினைக்கிறீங்களா? இப்போ கிடைக்குது. அந்த காலத்துலலாம் ரெமுனரேஷன் வாஸ் வெரி வெரி லெஸ். காம்படிஷனும் நிறையவே இருக்கும். அப்போல்லாம் வந்து
காவிய மாதவன் எப்போவுமே சொல்லுவாங்க, அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் என்னை கூப்பிட்டு பேச வைக்கிற டைரக்டர் சொல்லுவாங்க, அம்மா காவிய மாதவனே பேசணும்னு சொன்னாங்கம்மா, அவங்களுக்கே பேசணும்னு ஆசை இருக்குது, அதனால் பட் ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊமையாக ஒரு படத்தில் நடித்தாங்க அவங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட கதாபாத்திரங்கள் ஏதாவது இருக்கா? வேறு மொழியிலேருந்து வர ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு பேசும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அம்மா நான் போயிட்டு சாயந்தரம் வரேம்மா அப்படிங்கிறது அவங்க பாஷை தெரியாதனால அம்மா நான் போயிட்டு சாயந்தரம் வரேம்மா இப்படின்னு இருக்கும். சில இயக்குனரில் அவ்வளோ எளிதில் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. என்ன பேசினாலும் இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் இல்லை வேறு மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கே நம்மளுக்கு ஒரு மனசில் இடிக்கும்னா, புது புது டைரக்டர்ஸுக்கு என்ன வேணுன்றது சொல்ல தெரியாது, சொல்லி காமிக்க தெரியாது. இப்போ டைரக்டர் ஓகே சொன்னால் கூட மோஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு திருப்தி ஆகாமல் இருக்கும். இல்லை சார் இன்னும் வன்மோ போகலாம் அப்படின்னு நானே கேட்பேன். என் பொண்ணே திட்டுவா. ஆஸ் எ வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டு தமிழ் சினிமாலேயும் மலையாளத்தில் நடித்த கதாநாயகியில் யாருடைய குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மலையாளத்தில் நயன்தாரா வாய்ஸ் நல்ல க்யூட் வாய்ஸ் தான். தமிழில் நீங்கள் பல கதாநாயகிகளுக்கு பேசியிருக்கீங்க. இதில் யாரெல்லாம் உங்களோட மிகுந்த நட்போடு இருக்குங்க? ரோமான்னு ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க இந்த ஃபஸ்ட்டு படம் நோட் புக்குன்னு ஒரு படத்தில் டப் பண்ணியிருந்தேன். அந்த டப்பிங் பார்த்துட்டு சிவகுமார் சார் என்னை ரொம்ப பாராட்டினார். அது எதுக்குன்னா, அதே மாதிரி மம்மூட்டி சார் என்ன பாராட்டியிருக்காரு ஒரு மலையாள படத்துக்கு, பல்ராம் வர்சஸ் தாராதாஸ்னு ஒரு படம். அதில் கத்ரீனா கேஃப் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நிஜமாகவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா பின்னணி குரல் கொடுக்குற கலைஞராக உங்களை எப்படிலாம் தயார்படுத்திக்கிட்டீங்க? நான் தயார்படுத்திக்கிட்டது ஒன்று தான். லைக் எனக்கு அப்போல்லாம் தமிழில் அது மாதிரி உங்களை கைட் பண்ண டேரக்டர்கள் யார் யார் சொல்லலாம்? பாலு மகேந்திரா சார் சொல்லலாம். அது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. அந்த அழுகிறதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம வந்து அழுகிறது எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் பேசுகிறதுக்கு கஷ்டப்பட்ட படம் ஏதாவது உண்டா? நேதாஜி. அந்த படம். அந்த டைரக்டர் என்ன பண்ணாருன்னா அன்எடிட்டடாக கொண்டு வந்துட்டார். அன்எடிட்டடாக எவ்ரி ஷாட்டில் அவர் வந்து என்னை கற்று வச்சார். உங்களுடைய திரைப்பயணத்தில் 2002-2003 அப்புறம் ஒரு கேப்பு. 2006 என்னமோ எனக்கு கேரளாவில் ஒரு சின்ன யூனியன் ப்ராப்ளம் இருந்தது. ஆக்சுவலி ஐ டோன்ட் டிசர்வ் தட். எந்த காலகட்டத்தில் நடிக்கலான்னு ஸ்டேஜாக தோணுச்சு? கண்டுகொண்டேன். அதில் ஒரு மாடல் யாரோ நடிச்சிட்டு இருந்தாங்க போல இருக்கு. பட் அது வந்து he was not happy. So she couldn't do justice to that role. சின்ன 2 சீன் தான். எப்படி இந்த சங்கர் இயக்கத்தில் நண்பன் அந்த பிரசவம் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதாவது இப்போ சங்கர் சார் இங்கே தான் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் மோர் போயிட்டு இருந்தது. ஸோ எனக்கும் தெரியல எதுக்கு ஒன் மோர் போகிறாங்கன்னு. விக்ரம் சாரோட நடிச்சாங்க. ஆமாம், அதில் வந்து விக்ரம் சார் எனக்கு முதல்ல டப்பிங் டைம்லேருந்து தெரியும். அவரும் டப்பிங் கலைஞராக இருந்தவர். ஆமாம், அப்போ நான் மலையாளத்தில் அவருடைய ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் டப் பண்ணியிருக்கேன். அவர் மலையாள படம் நடிச்சிட்ருக்கேன். இதில் திடீர்னு வந்து பின்னணி குரல் கொடுக்கறதுக்கும் நடிக்கிறதுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ நடிக்கும்போது வி ஹவ் டு பி வெரி கான்ஷியஸ். ஏன்னா சில இடத்துல பார்த்துருக்கேன், சில ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு பாவம் அவங்களுக்கு அந்த மாஸ்க் பண்ணாமல் நீ இருக்கணும், இல்லை என்ட்ரி பண்ணக்கூடாது, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கக்கூடாது, அவங்களெல்லாம் இந்த திட்டுறதெல்லாம் பார்த்துருக்கேன். உங்களுடைய பெண் இந்த துறைக்கு வந்ததுக்கு காரணம் நீங்களா இல்லை அவங்களுடைய இன்ட்ரெஸ்டா? அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இருந்ததில்லை. அவளுக்கு வந்து சினிமாவே பிடிக்காத மாதிரி இருந்தது. அது என்னமோ ஒரு டியூஷன் போன டீச்சர் வந்து சின்ன வயசில் அவளை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. சிறந்த பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞன்ற விருது கிடைத்த போது எப்படி இருந்தது?